ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்மாஸ் குக்கிங் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் நார்மலாக செய்கிற வாழைக்காய் வறுவல் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே நான் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். மசாலா என்னென்னா சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணி சீக்கிரமாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான். நீங்கள் சாலோ ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் வறுவலுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி தோலை உரிச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சுக்கோங்க. இப்போ வாழைக்காவை இந்த மாதிரி சீவிக்கோங்க. சீவிட்டு இப்போ கட் பண்ணணும். இப்போ வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி போடுறவங்கள அந்த மாதிரி அதோட கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு நான் சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். அப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலையே இருக்கும், அதனால் லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு அதிகமாகிடும், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். அப்புறம் மிளகாத்தூள் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா 65 மசாலாவில் காரம் இருக்கும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான பொருளெல்லாம் இந்த மசாலாலாம் இதுதான். இது கூட நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூடவே லைட்டாக நான் புளிப்புக்காக லெமன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாழைக்காயில் தடவிக்கலாம். இப்போ மசாலா எடுத்து இந்த மாதிரி வாழைக்காயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணால் மசாலா அப்படியே நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பாதியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். மசாலாவில் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஊறணுன்னா ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். இந்த மாதிரி கோட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே இந்த மாதிரி வாழைக்காய் ஒன்று எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டோன்னே திருப்பி போடக்கூடாது. ஒரு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா 2 சைடு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த பறித்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு
நீங்கள் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் சிக்கன் 65 மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணி செய்கிறோம். அதனால வந்து நமக்கு கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் வரும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து நீங்கள் வந்து இப்படி ஸ்லைஸாக தான் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி நீளமாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க, இல்லை குட்டி குட்டியாக வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் இஷ்டம்தான், எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.